அனிருத் வந்து நம்ம நெறைய இடத்துல வந்து கிரிட்டிசைஸ் பண்றோம். மியூசிக் வந்து கேட்ட மாதிரியே இருக்குது. ஒரே டைப் ஆஃப் மியூசிக் போடுறாரு. இந்த சாதாரண சீன், ஒரு சாதாரண படத்த கூட என்னோட மியூசிக்கால வந்து எலிவேட் பண்ண முடியும். இந்த படத்த சில பேருக்கு வந்து பிடிக்காம இருக்கிறதுக்கோ, இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாம்னு தோன்றதுக்கோ சான்ஸ் இருக்கு. இதுக்கு தான் பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து இந்த மாரி கமர்ஷியல் படம் தான் நடிக்கணும். அந்த ஹீரோ அண்ட் ஹீரோயின் கேரக்டருக்கு நடுவுல வந்து ஒரு விஷயம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏத்துக்கவே முடியாது. அந்த மகிழ் திருமேனியா இந்த மாரி ஒரு சீன் எழுதினாருன்ற மாரி நான் சுத்தமா என்னால நம்பவே முடியல. வணக்கம் மக்களே. விடாமுயற்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதை என்னன்றத சிம்பிளா சொல்லிடுறேன். இதுக்கு மேல ஒர்க் அவுட் ஆவாது. நீயும் வழிய பார்த்துட்டு போ, நானும் வழிய பார்த்துட்டு போறோம். 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிற ஒரு கப்புள். அதாவது நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின். டிவோர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட்டா ஒரு ட்ரிப். தி எண்ட் ஆஃப் தி ட்ரிப் நான் உன்னோட அப்பாவோட வீட்ல உன்ன வந்து டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு ட்ரிப்புக்கு கூப்பிடுற ஹீரோ. அண்ட் 2 பேருமே ட்ரிப்புக்கும் கிளம்புறாங்க. அப்படி போகிறப்போ நடுவுல ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையில நம்ம ஹீரோயின் காணாம போறாங்க, கடத்தப்படுறாங்க. யாரு ஹீரோயின கடத்தினது? எதுக்காக பண்ணாங்க? கடைசியில நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின காப்பாத்துனாரா? இல்லையா? என்ன ஆச்சுன்றது தான் இந்த படத்துடைய கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்து பிரேக் டவுன் அப்படின்ற 1997ல ரிலீஸ் ஆன படத்த நான் பார்த்துட்டேன். அதுக்கான வீடியோ வந்து டெடிகேட்டடா போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோவே அதுல தான் இருக்கும். நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு போறப்போ இந்த பிரேக் டவுன் படத்துல இருந்து இதுல என்ன மாத்திருக்காங்க? எவ்வளவு மாத்திருக்காங்க? நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி எவ்வளவு மாத்திருக்காங்க? பிளஸ் பிரேக் டவுன் படத்தோட ஹீரோ கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ஒரு ஹீரோ கேரக்டர் தான் இருக்கும். ஆக்சுவலா அதுல ஏகே அவர்கள் எப்படி நமக்கு வந்து அடாப்ட் ஆகி நடிச்சிருக்காரு. அதே மாதிரி மகேஷ் திருமேனி அவர் வந்து அவரோட ஸ்கிரீன் பிளேல வந்து பயங்கரமா பண்ணுவாரு. அது வந்து இந்த படத்துல எப்படி அவரோட ஸ்கிரீன் பிளே வந்து எப்படி உள்ளார புகுத்திருக்காருன்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. ரிவ்யூ வந்து நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, நெறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. லைக் வந்து ஸ்டோரியா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், ஆக்ஷனா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து நெறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? சோ இந்த ஆஸ்பெக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் பா அப்படின்னு சில ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து இந்த ஆஸ்பெக்ட் வந்து பாசிட்டிவும் இருக்கும். அதே ஆஸ்பெக்ட் ஒரு சில இடத்துல நெகட்டிவாவும் இருக்கு. அப்படின்ற மாரியும் ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. இன்னும் அப்படிதான் நம்ம போக போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா இருக்கிற கேட்டகரி என்ன அப்படின்னா, சினிமாட்டோகிராஃபி. இந்த படத்துல அந்த ஒரு டெரைன் ஒண்ணு காமிக்கிறாங்க. லைக் கிட்டத்தட்ட பாலைவனம் ஒரு ஒரு பொட்டல் காடு மாரி இருக்குது. சோ அத வந்து நெறைய வைட் ஆங்கிள் ஷாட்ஸ்ல அவங்க காட்டுனதா இருக்கட்டும். அண்ட் அதே மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லவ் சீன்ஸ் ஹீரோயினுக்கு வந்து எப்படி வந்து காதலிச்சாங்க, எப்படி கல்யாணம் பண்ணாங்க, அவங்களுக்குள்ள வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத வந்து காமிச்சிருப்பாங்க. சோ அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க காட்சிப்படுத்தின விதமா இருக்கட்டும். சோ இந்த மாரி த்ரூ அவுட்டா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எது எதெல்லாம் வந்து ஒரு நார்மலான சீன கூட வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொஞ்சம் டிஃபரெண்டா காமிக்க முடியுமோ அத வந்து சினிமாட்டோகிராஃபில ரொம்பவே நல்லா காமிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் அதுதான். சோ அது வந்து ஒரு காருக்குள்ள நடக்கும். அத ஒரு டாப் ஆங்கிள் இருந்து எடுத்திருப்பாங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிளஸ் இந்த அசர்பைஜான்ல நடக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. சோ அது எல்லாமே நமக்கு தெரியுது. ஓகே இது வந்து நம்ம நார்மல் தமிழ் ஊர்ல இல்ல நம்ம இந்தியாக்குள்ள நடக்கல. இது வெளிநாட்டுல தான் இருக்குன்றது நல்லாவே நம்ம ஒவ்வொரு சீன்லயும் பார்க்கறப்ப தெரிஞ்சது. சோ அந்த அளவுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்தது கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா இருக்குது என்ன அப்படின்னா, மியூசிக். அனிருத் வந்து நம்ம நெறைய இடத்துல வந்து கிரிட்டிசைஸ் பண்றோம். மியூசிக் வந்து கேட்ட மாதிரியே இருக்குது. ஒரே டைப் ஆஃப் மியூசிக் போடுறாரு. இந்த மாதிரி வந்து நெறைய வந்து சொல்றது உண்டு. ஆனா, அவர் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண சீன், ஒரு சாதாரண படத்த கூட என்னோட மியூசிக்கால வந்து எலிவேட் பண்ண முடியும். என்னோட மியூசிக்கால வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ண முடியும்ன்றத திரும்பவும் இந்த படத்துல காமிச்சிருக்காரு. லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபைட் சீன் கூட கிடையாது. அஜித் அண்ட் த்ரிஷாக்கு நடுவுல என்ன விஷயங்கள் நடக்குது? அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது? அவங்க இன்னொரு பக்கம் அஜித் அவர்கள் அந்த பரபரப்பா வந்து தேடுறது ஒண்ணு இருக்கும். அது வந்து ரொம்ப பிளெயினா போகும். நீங்க பிளேக் டவுன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மியூசிக்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப பிளெயினா போற மாரி தான் இருக்கும். ஆனா இதுல அந்த நார்மலான சீன்ஸ கூட அப்பப்போ அவரால முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல என்னென்ன மியூசிக்லாம் போட்டு அந்த சீன்ஸ நகர்த்த முடியுமோ, அது சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ட் செகண்ட் ஹால்ஃப்ல தான் அந்த ஃபுல் ஃபிளெட்ஜ்டு நம்ம மியூசிக் இருக்கு தெரியுமா? அந்த வயலின்ல ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு. அதெல்லாம் வந்து செகண்ட் ஹால்ஃப்ல தான் வருது. இப்போ இருங்கடா இப்போ வாசிக்கிறேன் அப்படின்ற மாரி வெறிகொண்டு வாசிச்ச மாரி இருந்துச்சு செகண்ட் ஹால்ஃப் ஃபுல்லா. அடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா தெரிஞ்சது என்ன அப்படின்னா, ஆக்ஷன் சீன்ஸ். இதுல ஆக்ஷன் சீன்ஸ் வந்து நான் சொன்ன மாரி செகண்ட் ஹாஃப்ல தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஆனா இருந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லைக் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த காருக்குள்ள ஒரு 4 பேர் சண்டை போட்டுக்கிற மாரி இருக்கும். அதுவா இருக்கட்டும். கிளைமாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, அஜித் அவர்கள் அண்ட் ஆரவ் அப்புறம் அஜித் வெர்சஸ் அர்ஜுன் இப்படி சொல்லிட்டு 2 ஃபைட் சீன்ஸ் வரும். சோ அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. புதுசா இருந்துச்சா? டிஃபரண்டான வகையில வந்து ஃபைட் பண்ணாங்களா கேட்டா இல்ல. பட் லிமிட்டடா இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு அது வந்து நல்லாவே பண்ணிருக்கு. இது 3 தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட் பாசிட்டிவா இருக்கிற கேட்டகரிஸ். அடுத்த கேட்டகரி. இதுல பாத்தீங்க அப்படின்னா, போத் பாசிட்டிவ்ஸ் இருக்கும், நெகட்டிவ்ஸ் இருக்கும். ஆக்டர்ஸ் அண்ட் அவங்களோட ஆக்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏகே அவர்கள வந்து சொல்லாம நம்ம வந்து அடுத்ததுக்கு போவே முடியாது. அவர பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, இந்த படத்த சில பேருக்கு வந்து பிடிக்காம இருக்கிறதுக்கோ, இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாம்னு தோன்றதுக்கோ சான்ஸ் இருக்கு. ஆனா, அத ஏத்துக்கிட்டு போறவங்க சில பேர் இருப்பாங்க. ஆனா சில பேர் வருவாங்க. இதுக்கு தான் பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து இந்த மாரி கமர்ஷியல் படம் தான் நடிக்கணும். இதுவே இந்த படத்துல பாத்தீங்கன்னா, ஒரு மாஸ் சீன் வச்சு இன்ட்ரோல ஒரு மாஸான ஒரு டயலாக் ஒண்ணு வச்சு, கிளைமாக்ஸ்ல மாஸா ஒரு ஃபைட் வச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த படம் வேற எங்கேயோ போயிருக்கும்னு சொல்ற சில லூசு பயலுக வருவானுங்க, தற்குறி பயலுக வருவானுங்க. சோ அவனுங்க எல்லாரையுமே அடிச்சு விரட்டி விட்டுருங்க. ஏன் அப்டின்னா, ஏகே அவர்கள் அவரோட ஆடியன்ஸ நம்பி இந்த மாரி ஒரு கேரக்டர் எடுத்து, இந்த கேரக்டருக்கு இது போதும்னு சொல்லி நடிச்சிருக்காரு. ரைட்டா? நம்ம இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு 20, 30 நிமிஷம் எனக்கே வந்து அவர படத்துக்குள்ள ஒரு கேரக்டரா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே ஒரு 20, 30 மினிட்ஸ் ஆச்சு. அந்த கதை போக தான்
இல்ல இது வந்து அந்த படத்துல இருக்க ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரால இவ்வளவுதான் பண்ண முடியும். அந்த கேரக்டருக்கு வந்து பயம் ஒண்ணு இருக்கும். கன்னு காமிச்சா பயம் ஒண்ணு இருக்கும். 2 பேரும் மிரட்டுனா பயம் ஒண்ணு இருக்கும். ஒரு பதட்டம் ஒண்ணு இருக்கும். தப்பான டிசிஷன்ஸ் அந்த கேரக்டரால எடுக்க முடியும் அப்படின்றது போக தான் பழகுச்சு. சோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர நான் பண்ணா கண்டிப்பா ஆடியன்ஸ் எடுத்துப்பாங்கன்னு நினைச்சு தான் அவர் வந்து பண்ணியிருக்காரு. சோ அத வந்து நம்ம குறை சொல்றது வந்து இருக்கிறதுல மிகப்பெரிய முட்டாள்தனம். அடுத்தது இந்த ஒரு கேரக்டர்ல அவருக்கு என்ன ஸ்கோப் இருக்கு? ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா, இந்த கேரக்டர் வந்து பயங்கரமா நடிக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்கான்னு கேட்டா, ரொம்ப லிமிட்டடா இவ்வளவுதான் இந்த கேரக்டரால பண்ண முடியும்னு சொல்லி நீங்க படம் பார்க்கிறப்போ உங்களுக்கு தெரியும். அதுல அவரால எவ்வளவு நடிக்க முடியுமோ, அவருடைய ஒரு ஸ்டைல கொண்டு வர முடியுமோ, அவருடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ கொண்டு வர முடியுமோ, அத வந்து ஏகே ரொம்பவே அழகா பண்ணியிருக்காரு. கடைசி ஒரு 10, 12 வருஷமா மாஸா மட்டுமே பார்த்த ஒரு கேரக்டர் எப்பயுமே பிஜிஎம்மோட வர ஒரு கேரக்டர், எப்பயுமே ஃபைட் சீன்ஸ்ல ஒரு 10 பேர் அடிச்சு பறக்க விடுற ஒரு கேரக்டர், இப்ப நார்மலா வர்றப்போ ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அடுத்தது இந்த ஆக்டிங்ல வந்து ஏகேக்கு அப்புறம் என்ன பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணது வந்து ரெஜினா. இந்த படத்துல வில்லி கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாங்க. சோ அத வந்து எந்த ஒரு இடத்துலயுமே வந்து ஓவர் ஆக்டிங் பண்றேன். எனக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு. நான் பயங்கரமா வந்து ஸ்வாகா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பண்ணா அது வந்து நமக்கு திகட்டிடும். அது வந்து ஒரு மாரி ஆர்டிபிஷியலா இருக்க மாரி தெரிஞ்சிடும். ஆனா இதுல எந்த ஒரு இடத்துலயுமே அவங்க பண்றது வந்து ஆர்டிபிஷியலா இருக்காது. எதிர அவங்களோட டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், அவங்களோட ஆட்டிட்யூடா இருக்கட்டும், அவங்க அந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி ஒரு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அத அவங்க வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஏகே அவர்கள ஆப்போசிட்டா நின்னு தலைமுடிய புடிச்சு இழுக்கிறது, அடிக்கிறது இதெல்லாம் வந்து நடந்திருக்குது. சோ இதெல்லாம் பார்க்கிறப்போ நம்ம ஆடியன்ஸ் வந்து ஏத்துக்கணும். ஏத்துக்கிறாங்க நெறைய பேர். சோ அது வந்து அகைன் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அடுத்தது அர்ஜுன். அவருக்கு வந்து இது வந்து ஒரு கேக் வாக் மாரி தாங்க. நெறைய கேரக்டர்ஸ் பண்ணிட்டாரு. நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. அவரு வில்லன் கேரக்டர் வந்தோனே செட் ஆயிடுச்சு. அவர் வந்தானே ஓகே நீ வில்லன் தான்ப்பா நான் ஒத்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாரி ஈஸியா செட் ஆயிடுறாரு. அண்ட் அவரோட பேசுற விதம் அகைன் அவரோட அந்த நக்கலா இருக்கட்டும், அவர் அந்த ஒரு ஒரு நான் தான் அந்த கூட்டத்துக்கு ஹெட்ன்னு சொல்லி அவரு பேசுற விதமா இருக்கட்டும். சோ அது எல்லாமே அகைன் பிரமாதம். அண்ட் அகைன் த்ரிஷா அவங்களுக்கு வந்து ரொம்ப லிமிட்டடா தான் இந்த படத்துல வந்து ஸ்கோப் இருக்குது. ஒரு கட்டத்துல கடத்துனதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு நடுவுல ஒரு சீன் தான் வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த லவ் சீன்ஸ்ல தான் நெறைய வந்திருப்பாங்க. அதுல லைக் ஏன் நான் வந்து டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க அந்த எக்ஸ்பிரஸ் பண்ற விதமா இருக்கட்டும், அவங்களுடைய கஷ்டங்களா இருக்கட்டும், அவங்க சைடான விஷயங்களுக்கு வந்து அவங்க எமோட் பண்ண விதமா இருக்கட்டும், அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதுல என்னடா நெகட்டிவ் இருக்குது? எல்லாமே பாசிட்டிவா சொல்றேன். இதுல என்ன நெகட்டிவ் இருக்கு? இந்த ஆக்டிங் அண்ட் ஆக்டர்ஸ்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு நெகட்டிவா பட்டது அப்படின்னா, ஆரவ் அவருடைய கேரக்டர் அண்ட் அவருடைய நடிச்ச விதம் இருக்கு இல்லையா? இந்த படத்துல எந்த இடத்துலயும் நான் பெருசா வந்து வெளிய வரல. வெளிய வரேன்னா, ஓகே இது நடிப்பு தான் அப்படின்ற மாரி எனக்கு தெரியல. அது ஒரு சில இடத்துல மட்டும் தான் தெரிஞ்சது. அந்த ஒரு சில இடத்துல ஆரவ் அவர்களுடைய கேரக்டர் அண்ட் அவருடைய ஆக்டிங் தெரிஞ்சது. அவர் இருக்கிற சீன்ஸ் வர்றப்பயே, ஓகே அந்த இடத்துல ஒரு ஆர்டிபிஷியல்னஸ் தெரியுது. ரொம்ப நான் ஒரு வில்லன். ஏய் நான் உன்ன அடிச்சுருவேன் அப்படின்ற மாரி ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்கிறாரோன்ற மாரி தெரிஞ்சது. அண்ட் ஒரு சில இடங்கள்ல, ரொம்ப ஒரு சில இடங்கள்ல அஜித் அவர்கள் எமோட் பண்றதுக்கும், பதட்டப்படுறத காமிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாரோ, அந்த ஒரு கேரக்டர் நார்மலா ரொம்ப கஷ்டப்படுது. அது நமக்கு ஃபீல் ஆகுது. ஐயோ! பாவம் எப்படியாவது ஒய்ஃப கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு நமக்கு ஃபீல் ஆகும்ல. அது ஆகாம அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எமோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அழ ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள்ல எனக்கு தெரிஞ்சது. அடுத்தது போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கிற ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னா டயலாக்ஸ். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா அந்த லவ்வா இருக்கட்டும், எமோஷனா இருக்கட்டும், ஹீரோ ஹீரோயின் நடுவுல இருக்கிற வந்து அந்த ஒரு கஷ்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுல ரொம்ப ஒரு ஒன் லைனர் மாதிரி தான் நிறைய டயலாக்ஸ் வந்திருக்கும். அது எல்லாமே நல்லா இருக்கும். அது அழகா வந்து நச்சு நச்சு நச்சுன்னு இருக்கும். அண்ட் நிறைய இடங்கள்ல செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்க அப்படின்னா அது எமோஷனல்ல வந்து அந்த ஹீரோ கேரக்டர் பேசுறதா இருக்கட்டும், அந்த வில்லன் கேரக்டர் வந்து பேசுற விதங்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஆனா ஒரு சில இடங்கள்ல ஹீரோ கேரக்டரா இருக்கட்டும், ஹீரோயின் கேரக்டரா இருக்கட்டும், இவங்க வந்து கஷ்டப்படுறத காமிக்கிறப்போ அதுவரைக்கும் தமிழ்ல பேசிட்டே இருப்பாங்க. டக்குன்னு இங்கிலீஷ்ல ஒரு மாரி பேசுறப்போ, மேபி அது எல்லாருக்குமே அது நெகட்டிவான்னு தெரியல. எனக்கு வந்து பார்க்குறப்போ, அது மட்டும் தனியா தெரியுது. அது இங்கிலீஷ்னால கிடையாது. அது ரொம்ப சாதாரணமான டயலாக்கா இருக்கும். அது அந்த அவங்களோட ஃபீலிங்ஸ வந்து நமக்கு காட்டலையோ, அத நமக்கு கடத்தலையோ அப்படின்ற மாரி இருந்துச்சு. அகைன் ஆரவ் அவர்களுக்கு குடுக்கப்பட்ட டயலாக்ஸ் லைக் கெட்ட வார்த்தை ஒரு 4, 5 கெட்ட வார்த்தை பேசுறாரு. அந்த கெட்ட வார்த்தை பேசுனால மட்டுமே அவர் வந்து கெட்டவரு, பயங்கர மாஸான ஒரு வில்லன், கொடூரமான வில்லன்னு காமிச்சிடலாம்னு நெனச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா அவர் குடுத்துருக்க டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஆர்டிபிஷியலா, ரொம்ப சாதாரணமா, ரொம்ப வீக்கா இருந்துச்சு. அடுத்த கேட்டகரி ஸ்கிரீன் பிளே. ஸ்கிரீன் பிளே தான் வந்து இதுல மிகப்பெரிய நெகட்டிவா இருந்துச்சு. என்ன அப்டின்னா, இந்த கதைய வந்து பண்ணலாம் அப்டின்னு சொன்னது ஏகே அவர்கள் தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு டைரக்டரே வந்து நெறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அடம் அப்டின்ற ஒரு படத்துல அந்த கதை பாத்தீங்க அப்டின்னா ரொம்ப சாதாரண ஒரு கதையா தான் இருக்கும். ஆனா அத ஸ்கிரீன் பிளேல பயங்கர ஸ்ட்ராங்கா பண்ணியிருப்பாரு. அவர்கிட்டயே ஒரு கதைய நீங்க எழுதுங்கன்னு சொல்லி குடுத்திருந்தா, கண்டிப்பா அஜித் அவர்கள் இதுவரைக்கும் நம்ம பார்க்காத மாரி ஒரு கிரைம் த்ரில்லர்லயோ, ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்லயோ, ஒரு ஆக்ஷன் த்ரில்லர்லயோ பயங்கரமா காமிச்சிருப்பாரு. இந்த படத்த வந்து சூஸ் பண்ணி குடுத்ததுனால, இந்த படத்துக்கான ஸ்கோப் இவ்வளவுதான். இந்த படம் நீங்க பிரேக் டவுன் படத்த பார்த்தாலே தெரியும். அதுல இதுக்கு மேல பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது சோ அவங்களே அவங்க லிமிட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் படத்தோட லென்த்துமே வந்து கிட்டத்தட்ட 2 1/2 மணி நேரம் கொண்டு வந்துட்டாங்க. 2 1/2 மணி நேரத்துக்குலாம் இதுல ஒண்ணுமே கிடையாது. அது எதுல நல்லா தெரிஞ்சது அப்டின்னா, கரெக்ட்டா அந்த இன்டர்வல் டைம்ல வர்றப்போ ஓகே. என்னமோ ஒண்ணு நடக்க போதுப்பா. யார் இதுல கெட்டவங்க, யார் நல்லவங்கன்ற மாரி முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டாங்க. அப்படி வந்து கரை சேர்ந்துருது கப்பல். திரும்ப அங்க டேக் ஆஃப் ஆயி செகண்ட் ஹாஃப்ல இருந்து பயங்கரமா அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வருது. பரபரப்பான அந்த சேசிங்லாம் வருது. ஹீரோயின வந்து ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா? யார்கிட்ட போய் கேட்டாரு? எப்படி அலைஞ்சாரு போனாருன்றதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல தான் வருது.
ஆனா செகண்ட் ஹாஃப்ல தான் பயங்கரமான லேக். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படியாவது வந்து செகண்ட் ஹால்ஃப் ஃபுல்லா ஓட்டிறணும். இன்னும் ஒரு 1 1/4 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் இருக்குது. சோ அதனால வந்து ஒரு கட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோ வந்து கெட்டவன் அப்படின்ற மாரி ஒரு கதை ஒண்ணு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயின் தான் கெட்டவ அப்படின்ற மாரி ஒரு கதை ஒண்ணு சொல்றாங்க. அப்புறம் இத வந்து அவங்க கிட்ட போய் சொல்றாங்க. அத வந்து இவங்க கிட்ட போய் சொல்றாங்க. ஆனா அது எந்த இடத்துலயுமே ஒர்க் அவுட்டே ஆவல. எந்த இடத்துலயுமே நம்ம டைவர்ட்டே ஆவல. அண்ட் அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலயுமே ஹீரோ கேரக்டர் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா ஹீரோயின் கேரக்டர் தேடுறப்போ, ஓகே இது இங்க நடந்துச்சுன்னா, இது இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா ஒரு 2 சீன் அந்த மாரி எந்த ஒரு சீன்ஸுமே இல்ல. எல்லாமே ரொம்ப கோஇன்சிடென்ட்டா நடக்குது. அண்ட் இது எல்லாத்தையும் கூட மன்னிச்சிடலாம். ஆனா கிளைமாக்ஸ்ல வந்து 2 விஷயம் நடக்குது. 2த்தையுமே நான் சொன்னாலுமே வந்து ஸ்பாயிலர் மாரி ஆயிடும். அந்த ஹீரோயின் கேரக்டருக்கு நடுவுல வந்து ஒரு விஷயம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது 2 விஷயம் நடக்கும். கிளைமாக்ஸ்ல அடுத்து நடக்கும். அது 2மே ஏத்துக்கவே முடியாது. அதுவரைக்கும் சொன்ன கதை இருக்குல்ல. அது அவங்க 2 பேருக்கும் நடுவுல இந்த மாரி நடந்திருக்குது. இந்த 2 கேரக்டரும் கடைசியில இப்படி நடந்துக்கிட்டா தான் அது கரெக்ட்டா இருக்கும்னு நம்ம நெனச்சிருப்போம்ல. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். இதே மாரி இன்னொரு சீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ஃபுல்லா காமெடி ஆயிடுது. என்ன ஒரு ரெஃபரன்ஸ் குடுக்கலாம் அப்படின்னா, நம்ப வடிவேலு வந்து ஒரு எம்டன் மகன் படத்துல சாம்பல தூக்கி அடிச்சு அழுதுட்டு இருப்பாரு. "எம்மா உன் பாட்டுக்கு போயிட்டியேப்பா" அப்படின்ற மாரி அழுதுட்டு இருப்பாரு. மூதேவி உங்க அப்பனை எரிச்ச இடம் அங்க இருக்கு. அங்கேயா? அதே மாரி எக்ஸாக்ட்டா ஒரு சீன் இருக்கும். ரொம்ப ஒரு லேசி ரைட்டிங் மாரி இருந்துச்சு. இல்ல இந்த மகிழ் திருமேனியா இந்த மாரி ஒரு சீன் எழுதினாருன்ற மாரி நான் சுத்தமா என்னால நம்பவே முடியல. இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு ஆவரேஜ் இல்ல கொஞ்சம் அபோவ் ஆவரேஜ்ன்னு சொல்லிருக்கலாம். ஆனா அந்த கிளைமாக்ஸ் வந்து ரொம்ப லெட் டவுன் ஆனதுனால இது கண்டிப்பா ஒரு ஆவரேஜ்க்கு கீழ பிலோ ஆவரேஜ் படமா தான் எனக்கு தெரிஞ்சது. சோ இதுதான் தான் வந்து என்னோட கருத்து இந்த படத்த பத்தி. நான் என்ன யோசிச்சேன் இந்த படத்துல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன் அப்டின்னா, இதுல ஏகே அவர்கள் இந்த கேரக்டர் இதுதான் பண்ணும். எனக்குன்னு மாஸான சீன்ஸ்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்பி வந்திருக்காரு. சோ இந்த படம் வந்து கண்டிப்பா ஹிட் ஆயிடணும். நெறைய ஆடியன்ஸ என்கேஜ் பண்ணிறணும். என்கேஜ் பண்ணிட்டா, இதே மாரி நெறைய படங்கள் அடுத்தடுத்து ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நெனச்சேன். ஆனா, இப்ப என்ன ஆயிடும் அப்டின்னா, கமர்ஷியலா நடிக்காததுனால தான், மாஸ் சீன்ஸ் வைக்காததுனால தான் இந்த படம் வந்து மோசமாயிடுச்சுன்னு சொல்லி நெறைய பேர் யோசிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெறைய தற்குறித்தனமா யோசிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சோ அப்படி யோசிச்சு, திரும்பவும் அவர வந்து அவருடைய கம்ஃபோர்ட் ஜோன்குள்ளேயே வந்து புஷ் பண்ணிருவாங்களோ! மாஸான சீன்ஸ் வந்தா போதும், 4 சீன்ஸ் வந்தா போதும், ஃபைட்ஸ் வச்சா போதும்ன்னு சொல்லி திரும்பவும் அவர் அந்த ஜோனுக்கே போயிடுவாரோன்றது எனக்கு ஒரு பயமா இருக்கு. நன்றி, வணக்கம்.